நேர்மை, இப்படி அத்தனை நல்ல குணங்களையும் என்னுடைய தாய் தந்தையிடமே நான் கற்றுக்கொண்டேன் என்பதற்கு உதாரணங்களாகவே அடுக்கிக் கொண்டு போகலாம். அந்த வகையில் நான் பேசுகின்ற இந்த செய்திகள் இன்றைய சமுதாயத்திற்கு பயன்படும் என்பதால் என்னுடைய அனுபவங்களை என் தாய் தந்தையர் எனக்கு எப்படியெல்லாம் ஊட்டினார்கள் என்பதை இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பு இந்த உலகத்தை இயக்குகிற ஒரு மந்திரம். நான் காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் என்கிற சிறிய கிராமத்தில், அதிக தெருக்களை கொண்ட சிறிய கிராமத்தில் கலிபெருமாள் ராஜம்மாள் என்ற தாய் தந்தையருக்கு பிறந்தவன். என் தாய் தந்தையர் ஏழை கூலி விவசாயிகள், விவசாய கூலிக்கு செல்லக்கூடியவர்கள். 3 தமக்கைகளுக்கு பிறகு பிறந்த ஆண்மகன், கிட்டத்தட்ட கடைக்குட்டி சிங்கம் என்று வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நான், என் தாயார் எனக்கு எப்பொழுதெல்லாம் உணவு வழங்குகிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் எனது நண்பர்கள் வந்துவிட்டால் என் நண்பர்களுக்கும் சேர்த்தே உணவு வழங்குவார். அந்த ஏழ்மை நிலையிலும் கூட நினைத்துக் கொள்வேன், எப்படி இதெல்லாம் என் தாயால் சாத்தியமாகிறது. ஆனால் 1988 தலைமைச் செயலகத்திற்கு பயிற்சி எழுத்தராக நான் பணியில் சேர்ந்த பொழுது அன்று இரவு எங்கு தங்குவது என்ற மிகப்பெரிய கவலை. ஆனால் என் அன்பு தாயார் விதைத்த அந்த அன்பு என்ற மந்திரம் என்னை காப்பாற்றுகிறது. எனது அன்பிற்கினிய நண்பன், இப்போது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற திரு மார்சல் சகாயநாதன், அவனுடைய தாய் எனக்கு அன்பு கலந்த உணவை ஊட்டி என்னை ஆதரித்தார். பல காலங்கள் நான் அவர்கள் இல்லத்திலே தங்கியிருந்தேன். அப்போது நான் நினைத்துக் கொள்வேன், என் தாயார் அன்று விதைத்த அன்பு என்ற அந்த மந்திரம் இன்று முளைத்து என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று மிகவும் சந்தோஷமாக நெகிழ்ந்து போய் நான் பல நேரங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அன்பை ஊட்டியவர், அந்த அன்பு என்ற மந்திரத்தை என் மனதிலே விதைத்தவர் என் தாயார். பணிவான சொற்களை பேசுதல் அவரிடத்தில் தான் நான் கற்றுக்கொண்டேன். பணிவான சொற்களை பேசுகின்ற போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுறுவது மிகச்சிறப்பாக இருக்கும். நான் அப்பொழுது சுருக்கெழுத்தாளராக வேலூரில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். 1995 என்று நினைக்கிறேன். 3 தமக்கைகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. இல்லை, என்னுடைய முதல் தமக்கை இறந்து விட்டார். ஆகவே 2 தமக்கைகளுக்கும் திருமணம் முடிந்து விட்டது. நான் கிட்டத்தட்ட 25-26 வயதில் இருக்கிற சமயத்தில் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னிடத்திலும் சொல்லாமல் கூட என் தந்தையின் நண்பர் ஒருவருக்கு தெரிந்த பெண்ணை பார்ப்பதற்காக என் தாய், என் தந்தை, என்னுடைய தந்தையின் நண்பர் மூவரும் பெண் பார்க்க சென்றிருக்கிறார்கள். அந்த பெண்ணை பார்த்திருக்கிறார்கள். பெண் பார்த்திருக்கிறார்கள். வழக்கமாக தேநீர் கொடுத்திருக்கிறார்கள். தேநீர் அருந்திய பிறகு பெண் பார்த்து விட்டார்கள். பெண் சென்று விட்டார். அந்த பெண் கொஞ்சம் கருப்பாக இருந்திருக்கிறார். என் தாயிடத்தில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், என்ன பெண் பிடித்திருக்கிறதா என்று. அவர் சொன்ன மிக நேர்மறையான பதில் என் தந்தையார் பிறகு சொல்ல கேட்டபோது மகிழ்ச்சேன், நெகிழ்ந்து போனேன். என் தாயார் சொல்லியிருக்கிறார், எங்கள் பிள்ளை கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். உங்கள் பெண் கருப்பு என்று சொல்லி அவர்கள் மனதை நோகடிப்பதை விட என் பிள்ளை கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். ஆகவே அப்படி என்று சொன்ன பதிலை நினைக்க போது எனக்கு அவ்வளவு பெருமையாக இருந்தது. இனிமையான சொற்களை பயன்படுத்துவது சிறப்பு தானே. ஐயன் திருவள்ளுவன் சொல்வது போல, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் வளர்ந்து மெத்த படிப்பறிவில்லாத என் தாய் அழகான சொற்களை பயன்படுத்தி அவர்கள் மனதை நோகாமல் பேசினார் என்று கேட்கின்ற போது எனக்கு பெருமையாக இருந்தது. இப்படி நல்லொழுக்கத்தை அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கிறார்கள் என்றே நான் நம்புகிறேன். ஏனென்று கேட்டால் 3 தமக்கைகளுக்கு பிறந்த தம்பி நான். என்னுடைய தவறான செயல்கள் என்பது அந்த தமக்கைகளுடைய வாழ்க்கையையும் நற்குணங்களையும் பாதிக்கும் என்று நினைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே நல்லொழுக்கத்தை கற்றுத்தந்தார்கள். இனிமையான சொற்களை எப்பொழுதும் பேச வேண்டும், பணிவான சொற்களை எப்பொழுதும் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அதையெல்லாம் நான் அவர்களிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். நான் சொன்னது போல மிக ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்தவன். பள்ளி படிப்பை முடித்து விட்டேன், மேல்நிலை பள்ளி படிப்பையும் முடித்து விட்டேன். ஏழ்மையின் காரணமாக என்னால்
கல்லூரி படிப்பை உடனே தொடர முடியவில்லை. விடுதியூர் கிராமத்திலிருந்து 1984, 86 காலகட்டங்களில் திருநள்ளாறு மேல்நிலைப் பள்ளியில் வந்து படித்த மாணவர்களில் பல பேர் படித்தோம் அந்த கல்வி ஆண்டிலே. அதில் வெகு சிலரே வெற்றி பெற்றோம், வெகு பலர் தோல்வி அடைந்து விட்டார்கள். அந்த வெற்றி பெற்ற வெகு சிலரில் மற்றவர்களெல்லாம் கல்லூரியில் சேர்ந்து விட்டார்கள். என்னால் சேர முடியவில்லை. அப்பொழுது என் தந்தையாரோடு விவசாய வேலைகளுக்கு நான் செல்வது வழக்கம். அப்போது யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டிருக்கிறார் என் தந்தை. அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது இதுதான்: கலிபெருமாள் மகன் மேல்நிலை தேர்வில் தோல்வி அடைந்து விட்டான் போல இருக்கிறது, அதனால்தான் விவசாய வேலைகளுக்கெல்லாம் வருகிறான் என்று யாரோ பேச கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய தந்தையார் அன்று இரவு மிகவும் மனம் உருகி வருத்தத்தோடு சொன்னார், இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என்னால் உன்னை மேல்நிலை பள்ளிக்கு படிக்க விடவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ தினம்தோறும் பணிக்கு வந்தால் உன்னால் என்னுடைய பொருளாதார சுமை குறையும் என்று நான் நினைப்பதை விட உனக்கு சுதந்திரத்தை அளிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உன்னால் முடிந்தால் உன்னால் முயற்சி செய்து நீ படித்துக்கொள் என்று சொன்னார். அடுத்த நாள்களே நான் திருமலராயன் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து ஒரு தொழில் கல்வியை திட்டமிட்டு சென்றிருந்தேன். எதற்கு இந்த அரங்கத்தில் நான் சொல்கிறேன் என்றால், குழந்தைகளுக்கு அவர்களுக்கான சுதந்திரத்தை நாம் வழங்க வேண்டும் என்பதை என்னுடைய தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டேன். தொழிலின் நேர்மை அவரிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். நான் சொன்னேன் அல்லவா, விடுமுறை நாட்களில் அல்லது பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்ல முடியாத நாட்களில் என் தந்தையாரோடு நான் அறுவடை பணிகளுக்கெல்லாம் செல்வேன். அறுவடை பணி செய்கிற போது அதோடைய உச்சக்கட்ட பணி என்பது அந்த நெல் மூட்டைகளை வயல்வெளியிலிருந்து, அதாவது அந்த வயல்வெளியில் இருக்கிற அந்த திடலில் இருந்து வண்டிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பணி என்பது மிக சிரமமான பணி. என் தந்தையார் என்ன செய்வார் தெரியுமா? முதலில் அந்த முதல் மூட்டையை அவர் தூக்குகிற அழகே மிக சிறப்பு. நல்ல வாட்டசாட்டமாக இருப்பார். அந்த 70 கிலோ மூட்டையை நடு இடத்தில் பிடித்து தூக்குவார். அப்படி தூக்குகிற போது நாமும் அதை கை வைத்து தூக்குவோம். நமக்கு அதோடைய மொத்த எடையும் தெரியவே தெரியாது. அது தெரியாத அளவுக்கு தூக்கி என் தலையில் வைத்து விடுவார் முதல் மூட்டையை தூக்குவதில் ஒரு சிரமம் இருக்கிறது. என்னவென்றால், அந்த வயல்வெளியிலிருந்து வண்டி இருக்கிற இடம் வரை ஒருவனையே தான் தூக்கி செல்ல வேண்டும். வழியில் யாரும் வந்து அதை மாற்றி சுமக்க மாட்டார்கள். ஆகவே அது மிகவும் சிரமமாக இருக்கும். கழுத்தெல்லாம் மிகவும் வலிக்கும். அந்த வலியோடு திரும்பி வந்து கொண்டிருப்பேன். வழியில் நான் தாத்தா என்று அழைக்கக்கூடிய வயதில் பெரியவர், எங்கள் அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமானவர், அவர் வருவார். தாத்தா, நான் எப்போ பார்த்தாலும் பார்க்குறேன், நான் அறுவடைக்கு வர்றப்பெல்லாம் அப்பா வந்து முதல் மூட்டை என் தலையில தான் தூக்கி வைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, சுமக்க முடியல அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த தாத்தா சொல்லுவாங்க, டேய் நாகராஜா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்கள் அப்பன் ரோஷக்காரன். என்னன்னா, சின்ன பிள்ளைகளை வேலைக்கு அழைச்சி வந்துட்டான், முழு கூலியை வாங்குறதுக்கு ஆசைப்படுறான், கலிபெருமாள்னு யாரும் குறை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த முதல் மூட்டையை தூக்கி உன் தலையில் வைக்கிறான் அப்படின்னு அந்த உள் காரணத்தை, அந்த மூல காரணத்தை அந்த தாத்தா எனக்கு சொன்ன போது நான் கர்வம் கொண்டேன். எத்தனை பெரிய உன்னதமான தத்துவம்! அந்த தத்துவத்தை என் மண்டையில் ஏற்றுக்கொண்டதால் என்னவோ இன்று வரை நான் ஒரு மிகப்பெரிய நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் என்கூடிய ஒரு பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனத்தில் முதுநிலை கோட்ட மேலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அத்தனை பணிகளையும் மிகவும் நேர்த்தியாக, மனநிறைவோடு, மிகவும் சிறப்பாக செயலாற்றுவதற்கு காரணம் என் தந்தையார் என்னுடைய 18 வயதில் என் மூளையில் ஏற்றி வைத்த அந்த தத்துவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை சுதந்திரங்களையும் கற்றுக் கொடுப்பார். மனிதர்களை நேசிப்பதற்கு கற்றுக் கொடுத்ததும் என் தந்தையார் தான். மற்றவர்களை நேசிக்க வேண்டும், அதற்கான தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தது என் தந்தையார் தான். புதுச்சேரிக்கு வந்த பிறகுதான் நான் 2 சக்கர வாகனத்தை வாங்கினேன். திருமணமான 2 ஆண்டுகளுக்கு கழித்து தான் நான் 2 சக்கர வாகனம் வாங்கியிருந்தேன். அந்த 2 சக்கர வாகனத்தில் என் தந்தையாரை புதுச்சேரியில் அழைத்து கொண்டு ஒரு இடத்துக்கு சென்று வந்திருந்த போது ஒரு முறை திடீரென்று அழைத்து, அப்பா பத்திரமா ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏன்பா நான் சரியா ஓட்டலையா அப்படின்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, நான் உங்களை ஒன்றும் குறை சொல்லலை, ரொம்ப நல்லா தான் ஓட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி வர்றவங்க உங்களை மாதிரியே அழகாக தான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அவர் ஒருவேளை தப்பாக ஓட்டினா, அவர் ஒரு தெரியாதவர் ஓட்டுறாரு, சரியாக ஓட்ட தெரில, அவர் ஒருவேளை உங்கள் மேலே மோதி விடாமல் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் அவர் மேலே மோதிடாமல் இருக்கிறதுக்கும் பார்த்து ஓட்டலாம் இல்லையா அப்படின்னு நினைச்சப்போ தான் அவர் சொன்ன போது, என் தந்தையார் சொன்ன போது
நான் நினைத்து கொண்டேன், அடுத்தவர்கள் மீது தவறு இருந்தாலும் அதையும் மறந்து அவர்களையும் மன்னிட்டு அவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது என் தந்தையார் என்பதை அதை நான் கற்றுக்கொண்டேன். கடந்த 10 ஆண்டுகளாக நான் மகிழ்ந்து ஓட்டுகிறேன். அப்போதெல்லாம் என் தந்தையார் சொல்லுகின்ற அந்த மந்திரம் என் மனதுக்குள் எப்பொழுதும் இருக்கும். அப்படி இருப்பதால் தான் மிகவும் பாதுகாப்பாக இது நாள் வரை அந்த பயணத்தை என்னால் தொடர முடிகிறது. அதற்கு என் தந்தையார் சொல்லிக் கொடுத்த அந்த தத்துவங்கள் என் மனதிலே பதிந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, எத்தனையோ இனிமையான நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர் சொல்லிக் கொடுத்ததுதான் தலைமை பண்பு. இன்றைய ஆண்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தலைமை பண்பு. என் தலைமை பண்பை கற்றுக்கொண்டது என் தந்தையாரிடம் எடுத்துதான். அந்த விழுதியூர் கிராமத்தில் பல பெரிய தெருக்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஒரு சிறிய தெருவில், முருகநூல் கடை தெரு என்கிற சிறிய கிராமத்தில் 30-35 வீடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தெரு. அந்த தெருவில் எந்த வேலைக்கு செல்வதாக இருந்தாலும், அது நாற்று பறிக்கிற ஒரு வேலைகளாக இருந்தாலும் சரி, அறுவடை செய்கிற வேலைகளாக இருந்தாலும் சரி, எந்த வேலைக்கு செய்கிற போதும் அனைவரையும் சேர்த்து அழைத்து செல்கிற ஒரு மிக பழக்கத்தை என் தந்தையார் கொண்டார். அனைவரையும் அரவணைத்து செல்கிற ஒரு நல்ல வழக்கம் என் தந்தையாரிடத்தில் உண்டு. காலை வேளைகளில் எனக்கு சிறிய வயதில் எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. காலையில் எழுந்தவுடன் என் தந்தையாரோட வயிற்றில் தலை வைத்து படித்துக் கொள்வேன். அவர் பணிக்கு செல்கிற கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நான் தூங்கியிருந்தால் என்னை பொறுமையாக பக்கத்தில் படுக்க வைத்து சென்று விடுவார். ஆனால் கிராமம் என்பதால் சிறிய தெருக்கள் தானே, வீடுகளுக்கெல்லாம் முன்னால் யார் பேசினாலும் நன்றாகவே கேட்கும். என்னை அப்படி படுக்க வைத்து விட்டு அவர் வெளியில் சென்று விட்டாலும் கூட அவர் வயதில் பெரியவர்களாக இருந்தால் முறை சொல்லி அழைப்பார். சித்தப்பா, மாமா என்று முறை சொல்லி அழைப்பார். அவருடைய வயதில் சிறிய எங்களுடைய தாத்தா, அவர்கள் பிள்ளைகள் தானே, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உறவுக்காரர்கள் தானே. வயதில் சிறிய என்னுடைய சித்தப்பா, எனக்கு அண்ணன் முறை வேண்டவர்களெல்லாம் பெயரிட்டு அழைப்பார். அழைத்து 4-5 மணிக்கெல்லாம் அழைத்து வாருங்கள் வேலைக்கு செல்லலாம் என்று வேலைக்கு அழைத்து செல்வார். அப்படி அரவணைத்து செல்கிற ஒரு பாங்கை என் தந்தையாரிடத்தில் தான் நான் கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிலையிலும் அந்த அரவணைப்பு இருக்கும், ஒருங்கிணைப்பு அவரிடத்தில் இருக்கும். அறுவடை வேலை செய்கிற போது பல நேயர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும், அறுவடை முடிந்து இப்போதெல்லாம் இயந்திரம் வாங்கி விட்டது. இப்போது இயந்திரம் வந்த பிறகு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா என்று இன்ற கால குழந்தைகளுக்கு தெரியுமா தெரியவில்லை. இயந்திரம் வந்த பிறகு அதெல்லாம் போய்விட்டது. மனிதர்கள் மட்டுமே அறுவடை செய்த காலகட்டத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அறுவடை முடிந்து வந்து காலை உணவு முடித்த பிறகு ஆக்கை என்பது அந்த நெற்பயிர்களை கட்டக்கூடிய கயிறு, அதை உருட்டுவார்கள், அதை தயார் செய்வார்கள். அதை தயார் செய்வதற்கெல்லாம் ஒரு 11 மணி அளவில் எல்லாரையும் கூப்பிடுவார். பா வாங்க, ஆக்க செஞ்சாதானப்பா போக முடியும், ஆக்க தயாராகனா எத்தனை மணிக்கு கட்ட போகலாம், வாங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுவார். அப்படி கூப்பிட்டு அவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சி செய்வார். அப்படி செய்கிற அந்த தலைமை பண்பு அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, என்னுடைய தந்தையார் கம்யூனிச கொள்கைகளை ஒரு இடைப்பட்ட காலத்தில், அவருடைய 40 கிட்டத்தட்ட 60 வயது வரை ஒரு 20-25 ஆண்டு காலம் தீவிரமாக நேசித்து அதன் வழியே பயணப்பட்டு கொண்டிருந்தவர். அந்த கூலி உயர்வுக்காக போராடுகின்ற போதெல்லாம் அவர் முன்னிலை எடுத்து அந்த குழுக்கு, அந்த தெருவில் இருக்கிற அத்தனை விவசாய தொழிலாளர்களுக்கும் ஒரு தலைவனாக இருந்து முன்னெடுப்பு செய்து அதை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பொறுப்பில் அவர் செயல்படுவார். அப்படி செயல்படுகிற போதெல்லாம் நான் கேட்பேன், அப்பா இப்படி நீங்க கூப்பிடுற பல பேர்ல ஒரு சிலர் வரலையே, அவங்களையே நீங்க கட்டாயப்படுத்தி கூப்பிடல. அப்போ கூலி உயர்வுக்கான போராட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தானே. போராட்டம் பொதுவாக இருக்கிற போது, கூலி உயர்வை பெறுவதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிற போது, மற்றவர்கள் வராத போது அதை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நான் கேட்பேன். அப்போது என் தந்தையார் சொல்லுவார், அப்பா, என் தந்தையார் என்னை நேரடியாக பேசுகிற போது அப்பா என்று அழைப்பார், மற்றவர்களிடத்திலே கேட்கிற போது தம்பி என்று கேட்பார். தம்பி எங்க போயிருக்கு அப்படி என்று கேட்பார். நேரடியாக பேசுகிற போது அப்பா என்று தான் அழைப்பார். அப்பா, ஒரு போராட்டம்னு வர்றப்போ எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் வந்ததா வரலாறும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் போராட்டத்துக்கு வருவாங்க. அப்ப அவர்களை மட்டும்தான் முன்னெடுத்து கொண்டுட்டு போகணும் வழியே மற்றவர்களெல்லாம் ஏன் வரவில்லை என்று கேள்வி கேட்டால் இந்த போராட்டம் நீர்த்து போய்விடும் அப்படின்னு சொல்லுவார்.
அப்போ இன்னொரு கேள்வி கேட்பேன் நான், அப்பா நீங்கள் எல்லாம் சரி, மற்றவர்கள் வரல, வராதவர்களை ஏற்றுக்கொள்கிறீங்க, ஆனால் கூலி உயர்வு என்று வந்தபோது அவர்கள் தானே முதலில் பெறுகிறார்கள் என்றால், அப்போது சொல்வார், போராட்டத்தை நடத்துபவர்கள் வெகு சிலராக இருப்பார்கள், ஆனால் அதை அனுபவிக்கிறவர்கள் பல பேர் இருக்கக்கூடும், அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை ஒரு தலைவனுக்கு இருக்க வேணும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு உன்னதமான தலைமை பண்பு பாருங்கள். ஒரு கிராமத்தில் 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். அவர் விரும்பி படிக்கிற செய்தித்தாள் தினத்தந்தி. எனக்கு ஆங்கில செய்தித்தாள்கள் படிப்பதற்கு பிடிக்கும் என்றாலும் கூட புதுச்சேரியில் என்னோடு தங்கியிருந்த காலங்களிலெல்லாம் அவருக்காக தனியாக பிரத்யேகமாக நான் தினத்தந்தியை வாங்குவேன். அதை மட்டும்தான் படிப்பார். அவ்வளவுவே படிப்பறிவு உள்ளவர். ஆனால் தலைமை பண்பிலே மிகச்சிறந்து விளங்கினார். அந்த தலைமை பண்பினை அவரிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். அந்த கற்றுக்கொண்டதால் என்னவோ இன்றைக்கு நான் பணி செய்கிற நிறுவனத்தில் கிளை மேலாளர், முதுநிலை கிளை மேலாளர் மற்றும் இப்பொழுது நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிற முதுநிலை கோட்ட மேலாளர், இத்தனை பணிகளை எல்லாம் என் மனதுக்கு நிறைவாக என்னால் செய்ய முடிகிறது. என்னோட ஊழியர்களை எல்லாம் என்னால் அரவணைத்து போய் சொல்கிறது. குற்றம் குறைகளை பார்க்காமல், ஒரு சில குற்றம் குறைகள் சில ஊழியர்களிடத்தில் இருந்தாலும் கூட அதை என்னால் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் அரவணைத்து என்னால் பணி செய்ய முடிகிறது என்றால் அதற்கு என் தந்தையார் சொல்லிக் கொடுத்த, அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்ட அந்த தத்துவங்கள் தான் காரணம். இப்படி எண்ணற்ற அனுபவங்கள், நல்ல நல்ல குணங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் அவர். அவரிடத்தில் தான் அத்தனை குணங்களையும் கற்றுக்கொண்டோம். குழந்தைகளை அரவணைப்பதில் எனக்கு மிகவும் அந்த காலகட்டத்தில் அதனுடைய ஒரு நாளுடைய கூலி என்பது 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் கூலியில் 50 காசுக்கு எங்களுக்கு எல்லாம் தின்பண்டங்கள் வாங்கி தருவார். இப்பொழுது நகரமயமாகிவிட்ட இந்த சூழ்நிலையிலே நான் கிட்டத்தட்ட பெருமையாக சொல்ல வேண்டும், நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய பணியில் தான் இருக்கிறேன். அந்த பணியில் இருக்கிற போது கூட எப்பொழுதாவது என் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக தின்பண்டங்கள் வாங்கிவிட்டால் சில நண்பர்கள் கேட்பார்கள், என்ன ஒரே நேரத்தில் இவ்வளவு வாங்குகிறாய்? நான் அப்போதெல்லாம் நினைத்துக் கொள்வேன், ஒரு சிலரிடத்தில் சொல்லியிருக்கிறேன், என் தந்தையாருடைய 10 ரூபாய் வருமானத்தில் 50 காசுக்கு அவர் வாங்கி தின்பண்டத்திற்கு இது சமமே ஆகாது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் குழந்தைகள் வளர்கிற விதத்தில் தின்பண்டங்களை நாம் வாங்கி வந்து தருகிறோமே ஒழிய அவர்கள் அதை சாப்பிட்டார்களா என்று கூட பார்ப்பதற்கு நேரம் இருப்பதாக தெரியவில்லை. இந்த குழந்தைகளும் இப்பொழுதெல்லாம் அந்த தின்பண்டங்களை உடனுக்குடன் சாப்பிடுவதில்லை. ஆனால் என் தந்தையார் அதை வாங்கி வந்தது மட்டுமல்லாம, ஒருவேளை நாங்களெல்லாம் தூங்கிவிட்டால் எங்களை எழுப்பி அதை கொடுக்கிற பாங்கு உண்டு. இந்த தருணத்தில் என் 2வது தமக்கையை பற்றி கூட சொல்ல வேண்டும். அந்த தின்பண்டங்களையெல்லாம் பார்த்தவுடன் அவர் எடுத்துக்கொள்வார். எங்க அப்பா கேட்பார், தம்பிக்கு கொடுக்கலாமான்னா பல நேரங்கள் என் தமக்கை என்பதில், தம்பி இதெல்லாம் சாப்பிட மாட்டான்பா, அப்படியே வளர்ந்தவர்கள். ஆனாலும் சொல்வார், இல்லம்மா தம்பி காலையில சாப்பிடுவான், அவனுக்கு வைங்க, வச்சு கொடுங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லுகிற பாங்கு இருந்தது. அந்த பாங்கு, குழந்தை அரவணைக்க வேண்டும், குழந்தை வளர்ப்பு, இதையெல்லாம் என் தந்தையிடம் தான் கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு இன்னைக்கு குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று, அந்த குடும்பத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். விழுதியூர் கிராமம், என் தாதந்தையர் அந்த என்னுடைய சிறிய வீட்டில் இருக்கிறார்கள். நான் பணி நிமித்தமாக பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சமமாக நேசிக்க வேண்டும், சமமாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை என்னிடத்தில் ஊற்றியவர் என் தந்தையார். 1992 நான் பதவி உரையிலே வேலூரிலே பணியாற்ற சென்றிருக்கிறேன். அப்படி பணியாற்ற சென்றிருக்கிற போது அங்கே தண்ணீர், உணர்வு, இது போன்ற சில பிரச்சனைகள் இருந்தபோது நான் ஒரு 2-3 முறைகள் நோய்வாய்ப்படுகிறேன். 2-3 முறைகள் நோய்வாய்ப்பட்ட பிறகு எனக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது, நம்மளுடைய 2 சகோதரிகளுக்கும் தான் திருமணம் ஆகிவிட்டதே, அவர்களும் அவரவர்கள் குடும்பத்திற்கு சென்று விட்டார்களே, இப்பொழுது அம்மாவும் அப்பாவும் தனியார் தகனி விழுதியூர் கிராமத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நம்மோடு அழைத்து வந்து வைத்து விட்டால் என்ன என்ற ஒரு சிந்தனை. நான் எந்த ஒரு சிந்தனையும் உடனே என் தந்தையார் இடத்திலே கேட்டு விடுவது உண்டு. எனக்கும் அவரிடத்தில் மிகச்சிறந்த நட்பு போன்ற ஒரு உணர்வு உண்டு. இன்னும் சொல்ல போனால் நான் கிட்டத்தட்ட 20 வயதில் பணிக்கு சேர்ந்து விட்ட காரணத்தினாலே 29 வயதில் தான் எனக்கு திருமணமானது. அந்த 9 வருட காலம் நான் எங்க போய்விட்டு திரும்பி வந்து விட்டாலும் நானும் என் தந்தையும் நண்பர்கள் போல ஊரில் நடந்த எல்லா கதைகளையும் பேசிக்கொண்டிருப்போம்.
அதுபோல இந்த ஒரு ஆலோசனையை அப்பாவிடம் சொன்னேன். நேயர்களுக்கு இதையும் சொல்லிவிட வேண்டும் என்பதால் சொல்கிறேன். என் தாய் தந்தையர் விவசாய கூலி வேலை செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே நான் நிரந்தர பணிக்கு வந்த பிறகு அந்த பெரும் சுமையும் வெயிலில் அவர்கள் கஷ்டப்படுகிறது தொடர வேண்டாம் என்ற காரணத்தினால் ஒரு காலகட்டத்தில் நான் அவர்களை நீ இனிமேலுக்கு கூலி வேலைகளுக்கு, விவசாய கூலி வேலைக்கு இந்த வேகாத வெயிலில் சிரமப்பட வேண்டாம், நீங்கள் செல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களுக்கு உடனே உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்வதுதான், நானே சொல்லிக் கொள்கிற வழக்கம் உண்டு. எல்லா முடிவுகளும் நல்ல முடிவுகளே, எடுக்கப்பட்ட நேரத்தை பொறுத்து அப்படி என்று சொல்லுவேன். அப்படி எடுக்கப்பட்ட முடிவுதான் அப்படி ஒரு முடிவு. இவ்வளவு காலம் வெயிலில், வேகாத வெயிலில் சிரமப்படுகிற தாய் தந்தையர் ஏன் தொடர்ந்து அதே பணியை செய்ய வேண்டும்? அவர்கள் சிறிது காலம் நல்ல முறையில் வாழட்டுமே என்று ஆசைப்பட்டு அவர்களை அந்த பணிக்கு செல்லாமல் நான் தடுத்து விட்டேன். ஆனால் நான் அப்படி தடுத்ததுவே ஒருவேளை அவர்களை பணிக்கு செல்லாமல் இருந்ததினால் அவர்களுக்கான அந்த வியாதிகளெல்லாம் வந்து அவர்களை சூழ்ந்து மிக விரைவான காலகட்டத்தில் அவர்கள் சென்று விட்டார்களோ என்று அவர்களை நான் இழந்த பிறகு வருந்திக் கொண்டிருப்பேன். எப்படியோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கிறதில் அவர்களை நான் வேலூருக்கு வர வேண்டும் என்று அழைத்தேன். முதல் முறை அழைத்தேன். அப்போது சொன்னார், பார்க்கலாம்ப்பா, நான் சொல்றேன் அப்படின்னாங்க. அப்போதெல்லாம் வாரம் ஒரு முறை வேலூரிலிருந்து விழுதியூர் கிராமத்திற்கு வருவது வழக்கம். அடுத்த முறை நான் கேட்டேன். அப்பா சொன்னாங்க, நான் சொல்றேன்ப்பா அப்படின்னாங்க. அடுத்த முறை கேட்கிற போது அவர் பதில் சொன்னாங்க, அப்பா அக்காவுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து விழுதியூருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிறாங்க. அக்கா பக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்க எங்கோ இருக்கிற வேலூர்ல இருக்கிறீங்க. நான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக அங்க வந்துட்டா ஒருவேளை அவங்களுக்கு திடீர்னு உங்களை என்ன பார்க்கணும் இல்ல அம்மாவை பார்க்கணும்னா எப்படி அங்க வருவாங்க? அவங்களும் பிள்ளை தானே, அவங்களையும் பார்த்துக்கணுமேன்னு சொன்னாங்க. இதை விட அழகா ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சமம் தான், 2 பேரையும் ஒரே மாதிரி வாதிக்க வேண்டும், 2 பேருக்கும் அன்பை ஒரே போல் தர வேண்டும் என்பதை வேறு எப்படி அழகான மொழியில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். என் தந்தையார் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் மிக குறைவாக இருக்கும். அதிகமாக பேச மாட்டார். சிறிய சிறிய வார்த்தைகள் தான் பேசுவார். பெரியவர்களை மதிக்க வேண்டும். அதற்கு அவர் சொல்லிக் கொடுத்த தத்துவம் இன்றும் என் மனதில் பதிந்திருக்கிறது. அவர் சொல்வார், ஒன்றே ஒன்றுதான், அதுவும் அலுவலகத்திற்காக சிறப்பாக சொல்லிக் கொடுத்தார் என்றே நான் அதை நம்புகிறேன். அவர் சொல்லுவார், உன் கூட பணியில் ஆற்றுகிறவர்கள், சக ஊழியர்கள் உன்னை விட படிப்பில் குறைவாக உள்ளவர்களாக இருக்கலாம், பணியில் அவர்களை விட பெரியவர்களாக கூட இருக்கலாம், மெத்த பதவியில் கூட இருக்கலாம். ஆனால் வயதில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது என் தந்தையார். அதை நாம் இன்னும் கடைபிடிக்கிறேன். இன்னும் நான் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னில் வயதில் பெரிய ஊழியர்களை பணி நிமித்தமாக பல நேரங்களில் அழைக்கிற போது அந்த அவர்கள் பெயரை கூப்பிட்டாலும் பின்னாடி சார் என்ற வார்த்தையோ, மிக நெருக்கமான ஊழியர்களை, மிக அன்போடு பழகக்கூடிய பல ஊழியர்களை நான் வந்து அண்ணா என்று அழைக்கிறது, அக்கா என்று அழைக்கிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு. அப்படி அழைத்ததற்கெல்லாம் காரணம் அதுபோல ஒரு சிந்தனையை தந்தது என் தந்தையார் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகான சிந்தனை. இதுபோல இன்றைக்கு நான் மிகச்சிறப்பாக ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு அடித்தளமிட்டது என் தாய் தந்தையர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். நேயர்களே, இந்த தலைப்பினூடே இந்த உலகத்தை பார்க்கிற போது எனக்கு ஒன்று மட்டும் சொல்ல தோன்றுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மாந்தர்களும் குழந்தைகளே. ஏனால் அனைவரும் ஒரு தாய் தந்தையரால் உருவாக்கப்பட்ட அன்பு குழந்தைகள். ஆகவே அன்பு குழந்தைகளே, தாய் தந்தையர்கள் கடவுளர்களாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். நாம் புராணங்களில் படித்திருக்கிறோம், கடவுளர்கள் கூட மனிதர்களாக அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். அப்படி அவதாரம் எடுத்திருக்கிற போதெல்லாம் அவர்களும் சிறிய தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்று. அப்படித்தான் நம் பெற்றோர்களும் தவறுகள் செய்திருக்கலாம். குழந்தைகளே, அப்படி செய்திருந்தால் அது குழந்தைகளான உங்களால் விசாரணையோ தண்டனையோ இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களை நேசியுங்கள். அதுவே மிகச்சிறந்த பிரார்த்தனை என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் பெற்றோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.